எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் விக்னேஸ்வரன் களத்தில் இருந்து தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விக்னேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. 53 மையங்களில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை 67.97 வாக்குப்பதிவானது. இந்த தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஈரோடு அருகே உள்ள சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வேட்பாளர்களின் முன்னிலையில் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணியின் கட்சியின் திமுகவை சேர்ந்த வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை விட முன்னிலையில் உள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் இதற்காக 14 மேசைகள் அமைக்கப்பட்டு 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதில் 6வது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் 43,488 வாக்குகளும், நாம் தமிழர் வேட்பாளர் 9,152 வாக்குகளும் பெற்றுள்ளனர். திமுக வேட்பாளர் சுமார் 35,000 வாக்குகள் முன்னிலையில் இருந்து வருகிறார். தொடர்ந்து நோட்டாவிற்கு அதிக வாக்கு செலுத்தப்பட்டுள்ளனர். இந்த முறை வாக்களிக்க விரும்பாத மக்கள் நோட்டா பட்டனில் 2000 வாக்குகள் பதிவாகியுள்ள சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அடுத்த சுற்றுகள் என்னும் பணி தொடர்ந்து நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஸ்வரன்.